ஒரு பெரிய நன்றி எதுனா அந்த பஞ்சபட்சி தான். இந்த பஞ்சபட்சி ரொம்ப நாளா இருக்கு. ஆனா இந்த பஞ்சபட்சியை பல பேர் இதுக்கு முன்னாடி புத்தகம் போட முயற்சி பண்ணியிருக்காங்க. பஞ்சபட்சியை புத்தகம் போட முயற்சி பண்ண எல்லோரும் அதை நிறைவு செய்யாமலேயே இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி யாரெல்லாம் இதை பண்ணாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்கள் 3 பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. 3 பேரும் காமனா கேன்சர்லேயே இறந்துருக்காங்க, படுபட்சினாலே இறந்துருக்காங்க. இந்திரா சவுந்தரராஜனை வச்சுதான் அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். புத்தகம் பிரிண்ட் ஆகி என் கை கிடைக்குது. அன்னைக்கு இந்திரா சவுந்தரராஜன் இறந்து போயிட்டார். முதன்முறையாக பஞ்சபட்சியை வருஷம் 365 நாளைக்கும் புத்தகம் போட்டு உயிரோடு இருக்கிறாள் நம்ம மட்டும்தான். அதுலேயும் இடையில ஒரு பெரிய நன்றி எதுனா அந்த பஞ்சபட்சி தான். எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதை. ஆனால் இது எனக்கு உண்மையாக சொல்ல சான்ஸே கிடையாது. அதை நீங்கள் சொன்னதப்புறம் முன்னாடிலாம் இந்த சந்திராஷ்டமம் வந்தாவே எனக்கு 3 நாள். ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரெஷரு நம்ம வாயை வச்சுட்டு சும்மா வேற முடியும். எங்கே போனாலும் 3 நாள் எதனா ஒரு சிக்கல், மாசத்துல ஒரு சிக்கல் எதனா பண்ணிட்டு வந்துடுவேன். நானும் அது என்னன்னா மன உளைச்சலை ரொம்ப உண்டு பண்ணோம் அந்த நாட்கள். ஏன்னா நமக்கு என் வேலையை அந்த மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுறது தான். என்னால் பேசி தவிர்க்க முடியாது. நான் பேசி தான் ஆகணும். அன்னைக்குன்னு எதனா ஒரு 7:30 வரும், நமக்கு எதனா ஒரு சிக்கல் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த பஞ்சபட்சி வந்தோன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அதை மறந்துட்டேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன், நான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சிம்பிள். அதை டெய்லி நீங்கள் போடுறீங்க, பார்க்குறோம். புது வேலை இருந்தால் படுபட்சி அணி ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்றீங்க. ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அரசில் முடிஞ்ச அளவுக்கு இந்த எதனா சைன் பண்ணுறது, இல்லை ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறதோ, இல்லை அந்த டேவை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி டைரியில் எழுதிக்க சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் செலவிடுற டைம்லாம் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு பண்ணவே 4 மணி நேரம் கிட்ட செலவு பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு. இந்த பஞ்சபட்சி ரொம்ப நாளாக இருக்கு. ஆனால் இந்த பஞ்சபட்சியை பல பேர் இதுக்கு முன்னாடி புத்தகம் போட முயற்சி பண்ணியிருக்காங்க. பஞ்சபட்சியை புத்தகம் போட முயற்சி பண்ண எல்லோரும் அதை நிறைவு செய்யாமலேயே இறந்து போயிருக்கிறார்கள். முதன்முறையாக பஞ்சபட்சியை வருஷம் 365 நாளைக்கும் புத்தகம் போட்டு உயிரோடு இருக்கிறாள் நம்ம மட்டும்தான். அதுலேயும் இடையில பிரச்சனை நானே ஒரு வீடியோவில் சொல்லி இவரெல்லாம் அழுதுட்டார். இப்பெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, எப்படிலாம் சொன்னீங்க, என்ன ஏரியாமல் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறோம் போல இருக்குது அப்படிங்கிற விஷயம் சாமி. அதான் எனக்கும் கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஆமா, என்ன ஏரியாமே அந்த வார்த்தை என் வாயில வந்துருச்சு. அந்த புக்கு பிரிண்டிங்ல இருக்கு. அப்போ என்ன ஏரியாமே அந்த வார்த்தை வருது. அப்போ கரெக்டாக தொண்டையில் பிரச்சனை, த்ரோட் கேன்சர்னு சொல்லியாச்சு. இதை என் மனைவிக்கோ யாருக்குமே சொல்லாமல் அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமேலும் இந்த புத்தகம் வெளியில் வந்தது. திரும்ப 22ஆம் நட்சத்திரம் கோயிலுக்கு போகிறோம். என் குருநாட்ட திரும்ப உத்தரவு வைக்கிறேன். திரும்ப போகிறோம். இது கேன்சர்லாம் ஒன்றும் இல்லை, இது நார்மலான பெயின் தான், இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது நமக்கு ரெடியாகி வருது. இப்போது இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இதற்கு முன்னாடி யாரெல்லாம் இதை பண்ணாங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்கள் 3 பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் இன்னைக்கும் அவங்கக்கிட்ட பாதியாக அவங்க குடும்பத்தில் இருக்குது. அதில் ஒரு பாதி பிரதி எங்கனக்கே கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ தான் இவர் எப்போ இதை எழுத ஆரம்பித்தாரோ எல்லா 3 பேரும் காமனாக கேன்சர்லேயே இறந்துருக்காங்க, படுபட்சினாலே இறந்துருக்காங்க. இதையெல்லாம் நான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஓகே, நான் என் குருநாட்ட வேண்டிக்கிட்டது ஒன்று தான். இது வரைக்கும் யாரும் இதை பண்ணலை, நான் அதை பண்ணணும்னு எழுதிட்டேன். ஸோ இது இனிமேல் கடவுள் கூடாது அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். பஞ்சபட்சியை பற்றி முதல்ல சேனலில் தான் பேசுகிறோம். முதல்ல இன்ஃபினிட்டியில் தான் அதை பற்றி பேசுகிறோம். எங்களோட முதல் வீடியோவே அதுதான். 10,000 சப்ஸ்கிரைபராக என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். 8,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எங்களோட முதல் வீடியோ பஞ்சபட்சி தான். அப்போ தான் அந்த புத்தகத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த புத்தகமாக வரல. அதுக்கப்புறம் அது ஹிந்து குழுமம், நாங்கள் அதை எவ்வளோ முயற்சி பண்ணோம் அந்த புத்தகம் போடுறதுக்கு. அப்புறம் ஹிந்து குழுமம் அதை உள்ளே நாங்கள் புத்தகம் போடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த புத்தகத்தையும் எங்களை 3 மாதம் தான் எங்களால் பிரிண்ட் பண்ண முடிஞ்சது. அது அவ்வளோ பெரிய நிறுவனம். அவங்க எவ்வளோ பெரிய நிறுவனம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 வருஷத்துக்கு கொடுத்து 3 மாதம் தான் பிரிண்ட் ஆச்சு. அதன் பிறகு சரி இது என்ன நடந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஓப்பனிங் விழா வைக்கலாம்னு நினச்சா விழா வைக்க முடியல. இதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்திரா சவுந்தரராஜனை வச்சு தான் அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். புத்தகம் பிரிண்ட் ஆகி என் கை கிடைக்குது. அன்னைக்கு இந்திரா சவுந்தரராஜன் இறந்து போயிட்டார். அவர் இறந்துட்டார். அப்படியே ஒரு இடி என் தலைமையில் விழுந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப இந்திரா சவுந்தரராஜனை பிடிக்கும். அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இந்த புத்தகத்தை நம்ம யாரை வச்சுமே வெளியிடலை, டைரெக்டாக மக்களுக்கு சேல் பண்ணிடலாம். இந்த புத்தகத்துக்காக நம்ம யாரையும் கூப்பிட வேணாம். முன்ன பின்ன அது தவறாக நடந்துருச்சுன்னா இது நமக்கு காலம்பூரா சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே டைரெக்டாக மக்களுக்காகவே அதை விற்பனை கொண்டு வந்துட்டோம். இப்போது அடுத்து 9 மாதத்துக்கும் புத்தகம் தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் தயாராகி விட்டது. இப்போது ஏப்ரல் மாதத்துலேருந்து அது விற்பனைக்கு வருகிறது. நம்ம இந்த அளவுக்கு தைரியமாக துணிந்து எடுத்த பல விஷயங்கள், எப்படி ஒரு நாள் சாய் செந்தில் அவர்கள் என் வீடியோ முழுதும் பார்த்துட்டு என்னை அழைத்து நீங்கள் இந்த வீடியோவில் அப்படி பேசியிருக்கீங்க சாமி, அந்த வீடியோவில் இப்படி பேசியிருக்கீங்க சாமின்னு சொன்னாரோ, அதிலேருந்து டெல்லியிலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. எங்கள் சிஇஓ உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார் சார் அப்படின்னு. அவர் இங்கிலீஷில் தான் பேசினார்.
எனக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறதுக்கு வராது. அப்புறம் நம்ம பக்கத்தில் நம்ம கேமராமேன் சிவா இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து பேச சொன்னோம். இந்த மாதிரி திதியோகரணம் நார்த்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். திதியோகரணம் நடித்த நம்ம இன்ஃபினிட்டியில் வந்த வீடியோ ஒன்று அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு அவங்க 13 வீடியோக்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து அவர் வந்து ஒரு நோட்டை வீடியோ காலில் காமிச்சார். அந்த வீடியோ காலில் அவங்க எழுதி வச்சுருக்காங்க, நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் எழுதிட்டு, நாங்கள் வந்து என்னுடைய நண்பர் வந்து துபாயில் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ண போகிறாரு, அவர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர்த்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் மேன்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்து டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது, நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டாக்டர் பட்டத்தை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் சாமி, இன்னும் 1 மணி நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து டாக்டர் பட்டம்னாலே நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, கரெக்டான சக்ஸஸ்ஃபுல் மேன்ஸ் மட்டும்தான், மொத்தமே 120 பேர்த்துக்கு உலகம் பூரா, இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு பூரா பண்ணுறாங்க. இது வந்து யூஎஸ் கம்பெனி, வேர்ல்டு பூரா இதை பண்ணுறாங்க. கரெக்டான சக்ஸஸான நபர்களை கூப்பிட்டு அவங்க வந்து இதை பண்ணுறாங்க. அதில் வந்து நான் உங்களை ரெஃபர் பண்ணியிருக்கேன் சாமி, அவருக்கு உங்கள் வீடியோ நான் அனுப்பிச்சிருக்கேன், அவருக்கு இங்கிலீஷ் புரியும், நான் இங்கிலீஷில் அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஒரு 1 ஹவரில் அவரே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, கால் பண்ணால் எனக்கு திரும்ப கூப்பிடுங்கன்ட்டு ஃபோன் வச்சிட்டார். சரி ஓகே, நமக்கு எங்கே யார் டாக்டர் பட்டம்லாம் கொடுக்க போகிறாங்க, நம்ம என்ன அப்படின்ட்டு நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு வழக்கம் போல் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கோம், அந்த மெயிலை பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதில் கன்ஃபர்மேஷன் மெயில் போட்டு வர்ற ஏப்ரல் 12ஆம் தேதி திதியோகரணத்தை மக்களிடம் சிறப்பாக கொண்டு சேர்த்ததற்காக நமக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. முதல் வாழ்த்துக்கள் சாமி. நான் தான் சொல்லிட்டேன். இதை வந்து வாழ்த்து சொன்னா நான் தான். இதை வந்து இன்ஃபினிட்டியில் சொல்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் என் சேனல்லையும் இன்னும் சொல்லலை. நிச்சயமா சார், அதை கொண்டு போய் சேர்க்கறதான பக்தி இன்ஃபினிட்டியோட வேலை. இல்லை, ரிஷபானந்தரை கொண்டு போய் சேர்த்ததே இன்ஃபினிட்டி தான். நிச்சயமா சார். இல்லையா? பேருக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, நான் எந்த பட்டமே போட மாட்டேன். இந்த ஜோயோட கலாமணி, ஜோயோட ரத்னா, ஜோயோட சிகாமணி, அந்த மாதிரி நான் எதுவுமே போட்டுக்கிறதே கிடையாது. எப்போவுமே என் பேர் மட்டும்தான். அது வந்து ஆரம்பத்துலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். நமக்கு எந்த பட்டமுமே வேண்டாம், நாம் நாமாக இருப்போம். என் குருநாதர் கொடுத்த பேர் தம்பிரான் ரிஷபானந்தர், அது மட்டும் போதும். நான் வந்து பிஇ சிவில்னு கூட போட மாட்டேன். அதை நான் எடுத்து தென்னரசு பின்னாடி தான் பிஇ சிவில் போட்டதெல்லாம். அதுக்கப்புறமேல் வந்து கீழே வந்து நிறைய போட்டுக்கிறாங்க, நிறைய பட்டம்லாம் போட்டுக்கிறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட நான் இருக்கணும், என்னோட மக்கள் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இது அவங்களா தேடி வந்து துபாயில் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து திரு சாய் செந்தில் அவர்களையும் என்னோட வந்து அந்த பட்டத்தை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு அவரை வரவேற்கிறேன். நிச்சயமா சாமி, 2 பேரும் துபாய் போயிடுவோம். துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றம் இருக்கு, நிச்சயமா கிளம்பிடுவோம் துபாய். நான் முறை இப்போதான் சாமி துபாய் போகிறேன். இதுக்கு முன்னாடி மலேசியா தான் போயிட்டு வந்தேன், இது வரைக்கும் துபாய் போனது கிடையாது. நம்ம சரியாக ஒரு வேலையை செஞ்சால் நினச்சி பாருங்க, அவங்க அந்த வீடியோ தமிழில் பேசுகிறோம், அதை அவங்க ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி, இது எவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு நான் உழைக்கவே இல்லை, ஆனால் யாரும் அது உழைக்கிறாங்க இல்லையா? அப்போ என் கடமையை நான் சரியாக செய்யும் பொழுது இறைவன் எனக்கான விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கான். அது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். நான் ஹிந்தியில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பலை, அவங்களுக்கு நான் இங்கிலீஷில் எழுதி அனுப்பலை. எனக்கு முதல்ல எழுதுறதே பிடிக்காது, ஏன்னா எனக்கு புதன் சூன்யம். எனக்கு இந்த எழுதுகிற வேலையே சுத்தமாக பிடிக்காது. நம்ம வந்து பேசுகிறதோட சரி, எழுத்து வேலைங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் பிடிக்காத வேலை. ஆனால் அவர் அந்த வீடியோ காலில் காமிச்சார், அவங்க இங்கிலீஷில் நம்ம வந்து அஷ்டமி திதியை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம். இங்கேயும் அந்த அஷ்டமி திதி வீடியோ தான் நம்மளை கொண்டு டாக்டர் பட்டம் வாங்குது. அந்த அஷ்டமி திதி வீடியோவில் நம்ம என்னென்னலாம் சொன்னங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டு நார்த்து வந்துருங்க சாமி, நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதான் சொல்கிறேன், நீங்கள் சிங்கப்பூரில் போய் மலேசியா சிங்கப்பூரில் போய் ஜாதகம் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் உரிமையோடு திட்டுறாங்க, நாங்களாம் இருக்கிறோம் உங்கள் கண்ணுக்கு தெரில, நீங்கள் பாட்டு கிளம்பி போகிறீங்க. அது நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லைன்னா நான் சொல்ல, அதை நேரடியாக என்கிட்ட கேட்டவங்களாம் இருக்காங்க, எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க சாமி. நான் விரைவில் வர்றேன் சாமி, இதோட நிறுத்திட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த துறையில் நான் ஒரு நல்ல இடத்துல பயணிக்கிறேன். என்னால் யாரும் கெட்டு போகலைன்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் நான் நல்வழிப்படுத்துறதுக்கு பார்க்குறேன். இறைவன் என்னை இதே மனநிலையோட தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த இடத்துல இந்த டாக்டர் பட்டத்தை எனக்கு கிடைக்கிறதுக்காக என் கூட சேர்ந்து உழைத்த அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய உதவியாளர்களாக இருக்கட்டும், என்னுடைய அலுவலகமாக இருக்கட்டும், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், அதை எல்லாவற்றையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதுவரைக்கும் என்கிட்ட எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக என்னை கொண்டு போய் சேர்த்த திரு சாய் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சுகமே சொல்ல சார், இந்த டாக்டர் பட்டம் அவருக்கே கிடைச்ச மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாமி, நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்குறீங்க, எங்களுக்கு சந்தோஷம். இருந்தாலும்
அதுக்கும் மேல நீங்க வந்து எங்களோட அன்புன்ற பட்டத்தை வாங்கிட்டீங்க. அது வந்து இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இவ்வளோ பேர் வந்து நாங்க உட்காந்துருக்கோம். எதுக்காகனா சாமி வச்சிருக்க அன்பு தான். நீங்க எவ்வளோ அன்பு காட்டியிருக்கீங்க அதுதான். காரணமே இல்லாம உங்களுக்கு தெரியும். நான்லாம் உங்ககிட்ட பேசுறப்போ ரொம்ப எமோஷன். யார்ட்டுமே இந்த மாதிரிலாம் எங்க அப்பா தவறுனப்போ கூட வந்து எனக்கே தெரியல. என்னவோ நடக்குது. அப்படி ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அந்த மாதிரி அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில கூட எனக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் வெளியே வரல. ஆனா உங்களை பார்க்குறப்ப பேசுறப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து என்னால பேசவே முடியல உங்ககிட்ட. அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் உங்களை அன்னிலேருந்து விடவே இல்லை. உங்க கூட என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ உங்க கூட வந்து துணையா தான் இருப்பேன் தவிர நிச்சயமா உபத்திரமா இருக்க மாட்டேன். ஒவ்வொரு முறை அந்த ஃப்ளாஸ்கை திறந்து அந்த தண்ணி குடிக்கும் போதும் எனக்கு வந்து உங்க ஞாபகம் வரும். அது அது நீங்க கொடுத்த அந்த விஷயம் நிறைய ஃப்ளாஸ்க்கு நீங்க கொடுத்து தொலைச்சிருக்கு. அதில் ஏர்போர்ட்டில் நிறைய விட்டுட்டு வந்திருக்கேன். நேற்று கூட நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நம்ம எத்தனையோ பேர் நமக்கு எவ்வளோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த பிரதீப் மட்டும் தான் நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எங்கே போனாலும் அந்த ஃப்ளாஸ்க் என் கூடயே வரும். அதில் சுடுதண்ணி இப்போ என்ன டாக்டர் நம்ம சஜஷன் பண்ணதுலேருந்து சுடுதண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஹோமியோபதி மெடிசன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது இல்லாமல் இருக்கிறது இல்லை. அது ஒவ்வொரு முறை எடுக்கும் போது டக்குன்னு ஒரு நிமிஷம் பிரதீப்கிட்ட போயிட்டு வரும் எண்ணம். அது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சாமி. அது ரொம்ப ரொம்ப நன்றி. சாய் செந்திலனுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா அவரும் வந்து நம்ம கூட இவ்வளோ ஆர்வமா எல்லாத்தையும் பங்கெடுத்துட்டாங்க. எல்லாருமே இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இல்லை இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் இந்த கோயில் போகணும்னு சொன்னீங்க, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு. எனக்கு காமாட்சி அம்மன் ஐயா சொல்கிறப்ப சொன்னார், எந்த காமாட்சி அம்மனுக்கு வேணால் நீங்கள் கரும்பு சார் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். வலசரவாக்கத்தில் சௌத்ரி நகர் பக்கத்தில் ஒரு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. சிறுசாக தான் இருக்கும், நல்ல கோயில். நீங்கள் அங்கே போய் ஒரு நாள் அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கை மாறாது. அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். சரி பேசி முடிச்சிருங்க, முடிச்சதுக்கப்புறம் சொல்லணும்னு நினச்சேன். நல்ல கோயில் அது. அங்கே போய் நீங்கள் போய் அந்த கரும்புச்சார் பூஜை பண்ணுங்க. அங்கே இருக்க அந்த அர்ச்சகர் ரொம்ப நல்ல மனிதர், சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். பண்ணுங்க, வாழ்க்கை சூப்பராக மாறிடும். நன்றி சாமி. அதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர், கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க தேவராயம்பாளையம் காமாட்சி அம்மன் அவினாசி பக்கத்தில் இருக்காங்க. அங்கே போனாலும் அவங்க வந்து கரும்புச்சார் அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம். சார் சொன்ன கோயில் சென்னையில் ரொம்ப அருமருந்து. வலசரவாக்கம் சௌத்ரி நகர் பக்கத்தில். சௌத்ரி நகர். ஆமாம், சௌத்ரி நகர் பக்கத்தில் இருக்கும். சின்ன கோயிலாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ அருமையாக காமாட்சி இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கள், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சரிங்க சார். சுகமே சொல்லுங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள்.